கேள்விப்பட்ட வரைக்கும் அங்க நிலைமை மோசமா இருக்கு. போர்ஸ் பத்தாது சார். நாம ரிசர்வ் போலீஸை தான் கூப்பிடணும். எந்த கன்றாவியாவது கூப்பிடு. என்னால முடியாது. பிரஷர் கூடி போய் தலை சுத்துது. சார் சார் உங்களுக்கு போன் வந்திருக்கு கமிஷன் ஆபீஸ்ல இருந்து. நான் இங்க இல்லைன்னு சொல்லடா. சீக்கிரம் வழி கிளியர் பண்ணுங்க. லேட் ஆச்சுன்னா அவன் அடிச்சுட்டு செத்துருவான். சீக்கிரம் தள்ளி விடுங்கடா. அதை மூடுங்க. இருக்காரு எங்க போயிருக்காரு? வீட்டுல இருப்பாரு இல்லையா? பின்ன எங்க போயிருக்காரு தெரியாதா? என்ன ப்ராப்ளம்? தெருவுல கலாட்டா நடக்குது. நீ ஒண்ணும் பயப்படாத. நம்ம கடை ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒண்ணுடாத. என்ன ஒண்ணும் பண்ணாத. எனக்கு ஒண்ணுடாத. எனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு இங்க என்ன வேணும்னாலும் எடுத்துக்கோ. என்ன நீ எங்களுக்கு ஏற்படுத்திய நஷ்டம் இதனால தீராதா? இந்த பக்கமாக சார் நடக்கிறத பாத்தீங்கல்ல. எல்லாரும் சாப்பிட்டு முடிவு செஞ்சிட்டீங்களா? பலராம் நான் கூப்பிடுங்க சார். மேலதிகாரிகள் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன செய்யணும் கேளுங்க. யாரும் கிடைக்கல பலராம். Then you give orders. துப்பாக்கியை கொடுத்து இவங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறது சும்மா குத்திகள் மாதிரி நிக்க வைக்கிறதுக்கு இல்ல பலராம். இல்லன்னா இங்க ரத்தம் ஆறு ஓடும். ஜனங்க வெட்டிக்கிட்டு சாவாங்க. பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு. இந்த டவுன் மொத்தம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். ப்ளீஸ் உடனே தான் செய்யுங்க.
எல்லாரும் உடனே கிளம்பி போங்க. சட்டவிரோதமான இந்த குட்டை கிளம்பி போகணும். எல்லாரும் உடனே கிளம்பி போயிடுங்க. இல்லைன்னா போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தும். சீக்கிரம் எல்லாரும் கிளம்பி போயிடுங்க. இல்லைன்னா துப்பாக்கி சூடு நடக்கும். Fire! இல்லங்கம்மா. விடு என்ன. ஐயோ. கங்கா நகரில் வெவ்வேறு மதத்தினருக்கு இடையே ஏற்பட்ட கலவரத்தை அடக்க போலீசார் துப்பாக்கி சீயதில் 2 பேர் கொல்லப்பட்டார்கள். நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்த நீ வர்றதுக்கு லேட் ஆனதும் நான் டென்ஷன் ஆயிட்டேன். ரோடு வழியா ஒரு வண்டியும் விடல. ஆம்புலன்ஸ்ல வந்ததுனால தப்பிச்சோம். நீங்க சொன்ன வேலையை பக்குவமா முடிச்சிட்டேன். தெரியும். ஷாகிர் அடிபட்டுட்டான். அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அவனை நான் கவனிச்சுக்கிறேன். நீ போலாம். பி கேர்ஃபுல். பொதுமக்கள் கூட்டமாக கூடுவதோ தெருவில் ஒன்றாக சேர்ந்து நடப்பதோ கூடாது. இந்த ஏரியாவில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தடை உத்தரவை மீறி வெளியில் வருபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். கொள்ளையடித்த பொருட்களை திருப்பி கொடுப்பவர்களுக்கு தண்டனையில் இருந்து விலக்களிக்கப்படும். 24 மணி நேரத்திற்குள் அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ அரசாங்க அலுவலகங்களிலோ கொள்ளையடித்த பொருட்களை ஒப்படைக்குமாறு போலீஸ் கமிஷனர் உத்தரவிட்டுள்ளார். சட்டத்தை மீறி நடப்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். கொள்ளையடித்த பொருட்களை திருப்பி கொடுப்பவர்களுக்கு தண்டனையில் இருந்து விலக்களிக்கப்படும். பொதுமக்கள் கூட்டமாக கூடுவதோ தெருவில் ஒன்றாக சேர்ந்து நடப்பதோ கூடாது. சட்டத்தை மீறி நடப்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நீங்களா எங்க போயிருந்தீங்க? நீங்க வராம நான் ரொம்ப தவிச்சு போய். மெதுவா. நீ இதை பத்திரமா வச்சிருக்கணும். யாருக்கும் தெரியக்கூடாது. நான் அப்புறமா வரேன். கடை அடிச்சு உங்ககிட்ட சொல்லி இருந்தேன்ல. அப்படி இருந்த கடையை கொள்ளையடிக்க விட்டுட்டியடா. இல்லைங்க முதலாளி, வெளியே வச்சிருந்த 3 பாட்டில்களை தான் அவங்க தூக்கிட்டு போனாங்க. கொள்ளையடிக்க வந்தவங்களை அடிச்சு துரத்திட்டோம். சீக்கிரமா இந்த பாட்டில்களை எல்லாம் ஸ்டோர் ரூம் கொண்டு போங்க. சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம். மறுபடியும் ஒரு கலவரம் ஏற்படாம தடுக்க அரசாங்கம் முன்னேற்பாடா ஏதாவது பண்ணிருக்கா? கூடுதல் போலீஸ் போர்ஸை வரவழைச்சிருக்கோம். இப்ப நிலைமை கட்டுக்கடங்கியே தான் இருக்கு. இந்த கலவரத்துக்கு பொறுப்பேற்று உங்க மந்திரி சபை ராஜினாமா செய்யுமா? உங்களை திருத்தவே முடியாது. நடந்த கலவரத்துல இறந்தவங்களுக்கும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் நீங்க நஷ்டஈடு கொடுப்பீங்களா? நிச்சயம் கொடுப்போம். பொதுமக்கள் மேல போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்துனதை பத்தி விசாரிப்பீங்களா? விசாரிப்போம். சட்டப்படி விசாரிப்பீங்களா? போலீஸோட அத்துமீறுதலை பத்தி போதும் நிறுத்தியா. முதல்ல நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன் யாரு மீறினாங்கன்னு. தலையா,
எல்லாரும் அங்கேயே நிறுத்துங்க. எங்க போய் சுத்திட்டு இவ்வளவு லேட்டா வரீங்க? நான் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கல சார். செத்தவங்க அங்கேயே போட்டுறதா? அந்த டெட் பாடிஸ போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்ப வேண்டாம், அந்த வேலையா இருந்தா. கொன்னது நீங்க தானே, மீதியை உள்ள போய் சொல்லுங்க. அமைதியான முறையில ஊர்வலமா போனவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்தி கொல்றதுக்கு உத்தரவு போட்டது இன்ஸ்பெக்டர் பல்ராம் தான். முன்கோபக்காரனான இந்த போலீஸ் ஆபீசர் இதுக்கு முன்னாடி செஞ்ச கொடூரமான கொலைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கு மேலே இந்த ஆளு டிபார்ட்மெண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் பெரிய அவமானம் நான் சொல்றேன். பல்ராம பத்தி பார்ட்டியில் உள்ள அங்கத்தினர்களுடைய எதிர்ப்பை தான் நான் இங்க பிரதிபலிக்கிறேன். சகாதேவன், பார்ட்டி விஷயத்தை பத்தி எல்லாம் இங்க பேசாதீங்க. நேத்து நடந்த சம்பவத்தை பத்தி தான் நான் விசாரிக்கிறேன். அந்த இன்ஸ்பெக்டர் எங்க? போ. இதோட அவன் தொப்பிய கழட்டிடணும் சார். இன்ஸ்பெக்டர் பல்ராம், உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அதுல இப்போ நேத்து நடந்த சம்பவத்தை பத்தி தான் நான் விசாரிக்கிறேன். எந்த சூழ்நிலையில நீங்க துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவிட்டீங்க? தற்காப்புக்காக சுட்டோன்னு போலீஸோட அத்துமீறலை நியாயப்படுத்த வேண்டாம். இல்லைங்க சார், போலீஸ்காரங்களை உயிரும் உடலும் இல்லாத விலை குறைஞ்ச சாதாரண ஜடப்பொருள் நினைக்கிறவங்க அந்த நியாயத்தை ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். மிஸ்டர், கேட்டதுக்கு பதில் சொன்ன போதும். அதைத்தான் சார் சொல்ல வரேன். கொள்ளையும் கொலையும் தீ வைப்பும் நடத்தின ஒரு கிரிமினல் குற்றவாளி சத்தா கேள்வி கேட்க அதிகாரிங்க இருக்காங்க, அனுதாப குற்றம் போட அரசியல்வாதிங்க இருக்காங்க. ஆனா அந்த சமூக துரோகிங்க ஒரு போலீஸ் ஆபீசரை பெட்ரோல் ஊத்தி தீ வச்சு கொன்னாலும் தலைய வெட்டினாலும் கேட்கறதுக்கு நாதி இல்ல. அவங்க குடும்பத்துக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுக்க ஒருத்தருக்கு யோகியதையும் இல்ல. ஸ்டாப் இட். கம் டு த பாயிண்ட். என்ன அங்க நடந்தது? ஷூட்டிங் ஆர்டர் போட உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது? சார், கல்லு கடப்பார கைவெடி குண்டோட ஒரு கூட்டம் வந்து போலீஸை தாக்குறப்ப வெறும் லட்டியை வச்சு அவங்கள தடுத்து நிறுத்த முடியாம போச்சு. அந்த சமயத்துல மேலதிகாரிகளை காண்டாக்ட் பண்ண அனுமதி கேட்டேன். ஜில்லா கலெக்டர்ல இருந்து டிஏஜி வரைக்கும் கேட்டேன். ஆனா யார்கிட்ட இருந்து ஒரு பதிலும் கிடைக்கல. மேலதிகாரிங்க மேல நீங்க இன்னைக்கு பழி சுமத்தி தப்பிக்கலாம்னு பாக்காதீங்க. உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் உங்களால சொல்ல முடியுமா? நடவடிக்கை எடுக்க வேண்டியது குற்றவாளிகளுக்கு எதிராக தான் சார். காம்தாஸ் ஸ்ட்ரீட்ல கொள்ளையடிச்சவங்களையும் கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் சூறையாடி அதோட உரிமையாளரை கொன்னவங்களையும் போலீஸ் வாகனங்களை கொளுத்தி பொது சொத்துக்களை நாசப்படுத்துறவங்களையும் சுதந்திரமா வெளியே விட்டுட்டு என்ன குற்றவாளி ஆக்குறது துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவு போட்டதால் தான் அது நான் செஞ்ச குற்றமே இல்ல. ஒரு போலீஸ் ஆபீசர்ங்கிற முறையில் அது என் டியூட்டி. அதுல 2 பேர் தான் செத்தாங்க. ஆனா எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. இப்ப லட்சக்கணக்கான ரூபாய் தான் நஷ்டமா இருக்கு. ஆனா கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டமாகாம தடுத்திருக்கு. இதுக்கு ஆதாரம் அந்த கிருஷ்ணமூர்த்தியோட பணம் தான். இப்பவும் கட்டுக்கடங்காத நிலைமை தான் அங்க இருக்கு. கலவரத்துல மண்டை உடைஞ்சு எலும்பு முறிஞ்சு ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க போலீஸ்காரங்க உட்பட நூத்துக்கணக்கான நிரபராதிங்க. அவங்கள சந்திச்சு ஆதாரமும் வாக்குமூலமும் வாங்காம ஒருத்தரை தண்டிச்சு சமூக துரோகிகளை கரை சேர்க்கத்தான் இந்த விசாரணை கமிஷன் சொன்னா. அவரை விட்டுட்டோம். ஐம் சாரி சார். கடவுளை திருப்திப்படுத்துறதுக்காக நரபலி கொடுக்கிறவங்க வாழற நாடு இது. கடத்தல்காரனை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு பாவப்பட்ட போலீஸ்காரனை பலியாடாக்கணும் முடிவு செஞ்சீங்கன்னா இட் இஸ் அப் டு யூ சார். ஐ ஹவ் நத்திங் மோர் டு சே. He is an outspoken idiot. எனக்கு என்னமோ அவர் சொன்னதுல நியாயம் இருக்குன்னு தோணுது. எந்த இடத்துல எப்படி பேசணும் புரியாத ராஸ்கல். What nonsense are you talking there? Truth, the whole truth, nothing but truth. You? Sir. Hello? Yes, sir. Indra. Thank you. Oh, okay, sir. எனக்கு இப்பதான் கல்ஃப்ல இருந்து போன் வந்துச்சு. இங்க நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. அது சரிங்க. இங்க நடக்கிற விஷயங்களை இவ்வளவு சீக்கிரமா வெளிநாட்டுல இருக்கிற நம்ம தலைவர் தெரிஞ்சுக்கிறது ஆச்சரியமா இருக்கு. இல்லனா அவர் எல்லாருக்கும் தலைவரா இருக்க முடியாதுங்க ஹுசேன். என்ன மத்தியானம் நடக்கிற சமாதான கமிட்டிக்கு கூப்பிட்டிருக்காரு நம்ம மினிஸ்டர். என்னையும் கூப்பிட்டிருக்காரு. அது இருக்கட்டும், உங்க டிரைவர் ஷாகிரோட விஷயம் என்னாச்சு? அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அழைச்சிட்டு வர ஆள் அனுப்பியிருக்கேன். அனுமதி இல்லாம இங்க கூட்டி போக முடியாது. எங்களுக்கு டாக்டரோட அனுமதி வேண்டாம். ஆனா போலீஸோட அனுமதி வேணும். கஸ்டடியில இருக்கிற குற்றவாளியை வெளியே அனுப்ப முடியாது. இது ஒண்ணும் நியாயம் இல்ல சார். மரியாதையா உள்ள கூட்டிட்டு போ. அது சரி. தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனானா?
அதனால அவங்களை அனுப்புறது சொல்றேன் சார். உசேன் சாஹிப் காம்தாஸ் வீட்டை கொள்ளையடிச்சது அவன் தானே? யாருக்கு காரணம்? மேடம். அப்போ வியாபாரிகளுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். 4-5 லட்சம் ரூபாய்க்கு மேல எனக்கு தான் நஷ்டமாயிடுச்சு. அதான் சொன்னேன்ல, பரிசீலிக்கிறோம். இப்ப சமாதான கமிட்டியை உண்டாக்கிட்டோம். இனி நாட்டுல நீங்க எல்லாரும் சேர்ந்து அமைதி உண்டாக்கணும். கமிட்டிக்கு சேர்மன் திருமதி பேரை மறந்துட்டேன். மேடம். மேடம். மேடம் தான் தலைமை தாங்கணும். ஷூர். அப்ப சரி.